அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு டூல்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸில் 4th சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் வந்துட்டு 4.3.5 மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் அப்படின்ற டாப்பிக்கை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் எம்இசி வாஸ் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ்டு பை ஜேஎம் கெய்ன்ஸ் இன் 1936. 1936 ஜேஎம் கெய்ன்ஸ் அப்படின்றவர் வந்துட்டு இந்த மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் அப்படின்ற இந்த கான்செப்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அஸ் அன் இம்பார்ட்டன்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இந்த அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு. 2 டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்துருந்தோம். அதில் ஒன்று வந்துட்டு அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ இந்த அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை தீர்மானிக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு ஃபேக்டர் வந்துட்டு இந்த மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் எம்இசி அப்படின்றது. த எம்இசி இஸ் தி எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் அன் அடிஷ்னல் கேபிட்டல் அசட். இப்போ நம்மக்கிட்ட வந்துட்டு ஒரு 100 பிளான்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். 100 பிளான்ட் அப்படின்னா செடி கிடையாது. 100 ஒரு பவர் பிளான்ட்டு அல்லது ஏதோ ஒரு கம்பெனி 100 பிரான்ச்சஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 50 பிரான்ச் வந்து ஆட் பண்ணுறோம். 150 ஆகுது. அப்போ 150 ஆகுதுன்னா அந்த 50 பிரான்ச்சஸ்க்குரிய ப்ராஃபிட் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்க போகுது. ஆல்ரெடி 100 பிரான்ச்சில் வந்து எவ்வளோ வருமானம் வருமோ ஓரளவுக்கு வந்துக்கிட்டு இருக்கும். அப்போ எக்ஸ்ட்ராவாக நம்ம ஒரு 50 பிரான்ச் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த 50 பிரான்ச்சில் இருந்தும் நமக்கு வந்து லாபம் வந்து வரும். அப்போ அதுதான் இந்த எம்இசி அப்படின்றது. தி எம்இசி இஸ் தி எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் அன் அடிஷ்னல் கேபிட்டல் அசட். அடிஷ்னல் கேபிட்டல் அசட்னா நம்ம அந்த 50 ஆட் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் வந்து அடிஷ்னலாக நம்ம ஆட் பண்ணுறது. இந்த அடிஷ்னலாக ஆட் பண்ணுற அடிஷ்னல் கேபிட்டல் அசட்லேருந்து எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லையா, அதை தான் வந்துட்டு எம்இசி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். எம்இசி இஸ் தி எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட்டபிலிட்டி. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற, அதாவது நம்ம எதிர்பார்க்குற லாபம், நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணுற ஒரு 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 கம்பெனியிலேருந்தோ அல்லது வந்துட்டு ஏதோ ஒரு கேபிட்டல் அசட்லேருந்தோ நம்ம எதிர்பார்க்குற லாபத்தை தான் எம்இசின்னு சொல்கிறோம். It may be defined as the highest rate of return over cost expected from the additional unit of capital assessed. அப்போ அந்த நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண அந்த 50 யூனிட் இருக்கு இல்லையா, 50 கம்பெனி இருக்குல்ல, 50 பிரான்ச்சு, அதுலேருந்து அதிகபட்சமாக எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படின்ற அந்த ஒரு அளவு தான் எம்இசி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு மீனிங் ஆஃப் மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல். இப்போ மேலே சொன்னதே வந்துட்டு வேறு மாதிரி சொல்லியிருப்பாங்க. இட் இஸ் தி ரேட் ஆஃப் டிஸ்கவுண்ட் which makes the discounted present value of expected income stream equal to the cost of capital அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ இந்த இடத்துல ரேட் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ரேட் அப்படின்னு என்னதுன்னா பெர்சன்டேஜ், விகிதம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இன்ட்ரெஸ்ட் ரேட்னா வட்டி விகிதம் சொல்ல முடியாது. அது மாதிரி இப்போ இந்த ரேட் என்ன ரேட் அப்படின்னா நம்மளுடைய கரண்ட் இருக்கு இல்லையா, கரண்ட் வேல்யூ, நம்மகிட்ட இப்போதைக்கு என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது, எவ்வளோ நம்மளுக்கு லாபம் வந்துக்கிட்டு இருக்குது கரண்ட் கேபிட்டல் அசட் வச்சுட்டு, அதுவும் அதிலேருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற இன்கம் வந்து எவ்வளவு, எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ராஃபிட் எவ்வளவு, எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறோம்ல, ஏதோ ஒரு சம்திங் கம்பெனிலாம் நம்ம எக்ஸ்ட்ராவாக புதுசாக நிறுவுகிறோம். அப்போ அதிலேருந்து வர்ற நம்மளுடைய அந்த வருமானம் எப்படி இருக்கும், அந்த ப்ராஃபிட் எப்படி இருக்கும், இப்போ கரண்ட்டாக இருக்கிற ப்ராஃபிட்டுக்கும் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணதுக்கப்புறம் வரப்போகிற ப்ராஃபிட்டுக்கும் இருக்கிற அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரேட்டு தான் வந்துட்டு மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் அப்படின்ற மாதிரி வேறு மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான், அது ஒன்று, வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து வந்துட்டு எம்இசி டிபெண்ட்ஸ் ஆன் 2 ஃபேக்டர்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் வந்துட்டு 2 ஃபேக்டரை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ப்ராஸ்பெக்டிவ் ஈல்டு ஃப்ரம் ஏ கேபிட்டல் அசட். ப்ராஸ்பெக்டிவ் அப்படின்னா தொலைநோக்கு, ரொம்ப, அதாவது எதிர்காலத்தில் வரப்போகிறது தான் ப்ராஸ்பெக்டிவ் அப்படின்றது. ஈல்டு அப்படின்னா விளைச்சல், அப்போ எதிர்காலத்தில் வரப்போகிற ஒரு வருமானம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். எதுலேருந்து வரப்போகிறது, அந்த கேபிட்டல் அசட்னால் நம்ம உருவாக்குற அந்த கம்பெனினாலேயோ அல்லது ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுற பிளான்ட்னாலேயோ வரப்போகிறத வந்துட்டு அதுலேருந்து வர்ற ப்ராஃபிட் எதிர்காலத்தில் வர்றது, அதை டிபெண்ட் பண்ணி இருக்குது. செகண்ட் வந்துட்டு சப்ளை ப்ரைஸ் ஆஃப் கேபிட்டல் அசட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சப்ளை ப்ரைஸ் அப்படின்னா நம்மளுடைய விநியோக விலை, எவ்வளோக்கு நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்றது இருக்கு இல்லையா, அந்த வந்து சப்ளை ப்ரைஸ் அப்படின்றது. அப்போ அது ரெண்டையும் வந்துட்டு இந்த எம்இசி டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, 3 ஃபேக்டர்ஸ் தட் ஆர் டேக்கன் இன்டு கன்சிடரேஷன் ஒயில் மேக்கிங் எனி இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன். இப்போ நம்ம வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன தேவை, நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு முதலீடு தேவை. அப்போ அந்த முதலீடு போட போகிறோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான டெசிஷன், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3 விஷயத்தை பற்றி நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. 3 ஃபேக்டர்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். அது என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அசட். கேபிட்டல் அசட்னா நம்ம என்ன கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறோமா அல்லது ஒரு மிஷின் வாங்க போகிறோமா, ஏதோ ஒன்று. சின்ன முதலீடுனா ஒரு டிராக்டர், ஒரு விவசாயி வந்து டிராக்டர் வாங்க போகிறாருன்னா அதுவும் அவருக்கு ஒரு கேபிட்டல் அசட் தான், அவருக்கு ஒரு முதலீடு தான் அது. அப்போ அதோடைய விலை எவ்வளோன்றதை நம்ம பார்க்கணும் ஃபஸ்ட்டு. அதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அசட் அப்படின்றது. செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா தி எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஃப்ரம் டியூரிங் இட்ஸ் லைஃப் டைம். இப்போ நம்ம ஒரு டிராக்டர் எக்ஸாம்பிளுக்கு வந்து டிராக்டரே எடுத்துக்கலாம். நம்ம டிராக்டர் வாங்கிட்டு உழுகிறதுக்கு, அப்போ அந்த டிராக்டர்லேருந்து அதோடைய மொத்த லைஃப் டைமில் நமக்கு வந்து எவ்வளோ லாபம் கிடைக்கும், அதுலேருந்து நம்ம எவ்வளோ வருமானம் பார்க்கலாம் அப்படின்ற அந்த கணக்கும் இருக்கணும். நம்ம எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்ற அந்த கணக்கும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு த மார்க்கெட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து விவசாயிலாம் வந்து ஒரு டிராக்டர் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து கடன் வாங்கி தான் வாங்கி ஆகணும்.
அப்போ அந்த கடனுக்கு மார்க்கெட்டில் எவ்வளோ ரேட், இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ இருக்குது, வட்டி விகிதம் எவ்வளோ போடுறாங்கன்றதையும் கன்சிடர் பண்ணணும். மூணையும் வந்து கன்சிடர் பண்ணி தான் நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷனே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, த மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை ஷார்ட் ரன் அஸ் வெல் அஸ் லாங் ரன் ஃபேக்டர்ஸ். வழக்கம் போல் 2 ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க, லாங் ரன் ஃபேக்டர், ஷார்ட் ரன் ஃபேக்டர் அப்படின்ற மாதிரி இருக்குது. அது என்னென்ன அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். இது என்னென்னா மார்ஜினல் எஃபிஷியன்சியை வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது, அதில் தாக்கத்தை ஏற்படுத்துறது, அதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறது. அதை வந்து 2 தான் பிரிக்கிறாங்க, ஷார்ட் ரன், லாங் ரன்னு. அது என்னென்ன அப்படின்றது வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஷார்ட் ரன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஷார்ட் ரன் ஃபேக்டர்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு டிமாண்ட் ஃபார் தி ப்ராடக்ட். டிமாண்ட் என்ன, சிம்பிளான ஒரு எக்கனாமிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த பொருள் தேவை இருக்குது, அப்போ அதான் வந்துட்டு டிமாண்டு. ஓகே, அந்த டிமாண்டை பொறுத்து எப்படி இந்த மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் மாறுது அப்படின்றது வந்து பார்க்கலாம். இஃப் த மார்க்கெட் ஃபார் ஏ பர்டிகுலர் குட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு க்ரோ அண்ட் இட்ஸ் காஸ்ட்ஸ் ஆர் லைக்லி டு ஃபால், த ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட் வில் பி ஹை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஃபஸ்ட் பாயிண்ட்டு. அப்போ வந்து நம்ம என்ன ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பொருள் இருக்குது, ஒரு பொருள் வந்து மார்க்கெட்டில் இருக்குது, அந்த பொருளுக்கான தேவை மக்கள்கிட்ட வந்து அதிகமாக இருக்குது. ஐஃபோன் வச்சுக்கலாம், ஐஃபோன் வந்து மக்கள் வந்து நிறைய பேர் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதோடைய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது யாருக்கு, அந்த கம்பெனி வச்சுருக்க ஒரு ஆப்பிள் கம்பெனிக்கு அந்த 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 ஃபோனை ரெடி பண்ணுறாங்களே, மேக் பண்ணுறாங்களே, அந்த மேக் பண்ணுறதுக்கான காஸ்ட் வந்து கம்மியாக இருக்குது. ஆனால் மக்கள் மத்தியில் டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம், அது யாருக்கு நல்லது, அந்த கம்பெனி, ஆப்பிள் கம்பெனிக்கு தான் நல்லது. அப்போ ஏன் நல்லது, அவங்களுக்கு வந்துட்டு குறைவான முதலீட்டிலே வந்து அதிகமான வருமானம் வரப்போகுது, ஏன்னா நிறைய பேருக்கு தேவை இருக்கிறதுனால. அதை தான் அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இஃப் த மார்க்கெட் ஃபார் ஏ பர்டிகுலர் குட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு க்ரோ, என்னது டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்குது, மார்க்கெட் வந்து அதிகமாகிருச்சு, காஸ்ட் இஸ் லைக்லி டு ஃபால், அதோடைய விலை வந்து குறைஞ்சிருச்சு, த ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட் வில் பி ஹை, அப்போ அதுலேருந்து நம்ம கிடைக்க போகிற அந்த லாபம் வந்துட்டு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, இஃப் என்டர்பிரனர்ஸ் எக்ஸ்பெக்ட் ஏ ஃபால் இன் டிமாண்ட் ஃபார் குட்ஸ் அண்ட் ரைஸ் இன் காஸ்ட், தி இன்வெஸ்ட்மெண்ட் வில் டிக்ளைன். அப்போ அது இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒன்று. மக்கள் மத்தியில் வந்துட்டு ஒரு இதுக்கு டிமாண்டே இல்லை, ஃபால் இன் டிமாண்ட் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு, ஆனால் விலை வந்து அதிகமாகிருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம், அதில் அந்த அந்த ஃபீல்டில் வந்து யாருமே இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட மாட்டாங்க, அப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்துட்டு லிக்யூட் அசெட்ஸ் அப்படின்னா அசையும் சொத்துக்கள் அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பிளான தமிழ் வருது. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இஃப் த என்டர்பிரனர்ஸ் ஆர் ஹோல்டிங் லார்ஜ் வால்யூம் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல், என்டர்பிரனர்ஸ்னால் அந்த தொழில் பண்ணுறவங்க, தொழில் முனைவோர் தான் என்டர்பிரனர்ஸ் அப்படின்றவங்க. அவங்களுக்கு வந்துட்டு அதிகமான ஒர்க்கிங் கேபிட்டல்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. கேபிட்டல் அப்படின்னா அவங்க போட்ட முதலீடு அல்லது அவங்க கம்பெனி எது படினா எடுத்துக்கலாம், அது வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா, தே கேன் டேக் அட்வான்டேஜ் ஆஃப் தி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தட் கம் இன் தேர் வே. இப்போ இது வந்து சிம்பிளான ஒரு எக்கனாமிக்ஸு. வருமானம் அதிகமாக இருக்குது அல்லது வந்துட்டு நிறையா சொத்து வச்சுருக்கவங்க வந்துட்டு ஈஸியாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட முடியும், அவ்வளோதான் இந்த இது. இப்போ ஈஸியாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்காக எம்இசி வந்து அதிகமாக தான் இருக்குது, மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் வந்துட்டு அதிகமாக இருக்குது. ஏன் அதிகமாக இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்து தான் எம்இசி வந்து நமக்கு கிடைக்கிது. அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதிகமான எம்இசி ரிட்டர்ன் வரப்போகுது நமக்கு, அவ்வளோதான். இது சிம்பிளான ஒரு டேர்ம் இது. அதிகமாக சொத்து இருக்கிறவங்களுக்கு வந்து எம்இசி அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். சடன் சேஞ்சஸ் இன் தி இன்கம், the MEC also influenced by sudden changes in income of the entrepreneurs. என்டர்பிரனர்ஸோடைய வருமானத்தை பொறுத்தும் இந்த இது வந்து மாறலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்துடலாம். If the business community gets windfall profits or tax concession, the MEC will be high and hence the investment in country will go up. On the other hand, MEC falls with the decrease in income. இப்போ வருமானம் அதிகமாகுது அப்படின்னா அப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அல்லது இந்த இங்கே பார்த்தீங்கன்னா விண்ட்ஃபால் ப்ராஃபிட், திடீர்னு ஒரு ப்ராஃபிட் அதிகமாக கிடச்சிருச்சு, அல்லது டேக்ஸில் வந்து ஏதோ ரெடக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க, இந்த டேக்ஸ்லாம் கட்ட வேணாம், இதை மட்டும் கட்டினா போதுன்ற மாதிரி கவர்மெண்ட்லேருந்து பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகும், நம்ம 1000 ரூபா வருமானம் வருது, 50 ரூபா டேக்ஸ் கட்டிக்கிட்டு இருக்கோம், திடீர்னு 1000 ரூபா வருமானத்துக்கு 10 ரூபா டேக்ஸ் கட்டினா போதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு லாபம் தானே. அப்போ அந்த டேக்ஸ் ஒரு இடத்துல ரெடியூஸ் ஆகிறப்ப நம்மளோட எம்இசி, நம்மளுக்கு வரப்போகிற வருமானம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பார்த்தோம் அப்படின்னா எம்இசி ஃபால்ஸ் வித் டிக்ரீஸ் இன் இன்கம் வந்து குறைஞ்சிச்சுன்னா எம்இசியும் குறையும், அவ்வளோதான். அடுத்து வந்துட்டு கரண்ட் ரேட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். Another factor which influences MEC is the current rate of investment in a particular industry. If in a particular industry much investment has already taken place and the rate of investment currently going on in that industry is also very large, then the marginal efficiency of capital will be low. Okay, இப்போ ஒரு ஊரில் வந்து ஒரே ஒரு ஃபோன் கம்பெனி இருக்குது, ஒரே ஒரு ஃபோன் கடை இருக்குன்னா அங்கே தான் நம்ம போய் எல்லோரும் வாங்க ஆரம்பிப்போம். அதே இடத்துல அடுத்த வாரம் வந்து ஒரு 10 கடை வந்துச்சுன்னா 10 ஆப்ஷன் நமக்கு கிடச்சிருச்சு.
அப்போ அதுக்கப்புறம் வர வந்து ஒரு 50 கடை வந்துச்சுன்னா 50 ஆப்ஷன் நமக்கு வருது. அப்போ அப்போ அது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அங்கே வந்து அதிகமான பேர் வந்துட்டு அந்த ஒரே செக்டாரை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அப்போ மக்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் கிடைக்கிறதுனால அந்த ஒரு தனி நிறுவனமாக பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு சரியாக வருமானம் இருக்காது. அதாவது ஒரு கடை இருந்தப்போ எவ்வளோ வருமானம் இருந்துச்சோ 50 கடை வந்ததுக்கப்புறம் அவ்வளோ வருமானம் இருக்காது. அதான் அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஒரே இண்டஸ்ட்ரி நோக்கி நிறைய பேர் வந்துட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுக்குறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி அதிகமாக இருக்காங்க, இன்னும் அதை நோக்கி அதிகமான பேர் போகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல எம்இசி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பேசிக்காக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஓகே, வேவ்ஸ் ஆஃப் ஆப்டிமிசம் அண்டு பெசிமிசம். இந்த ஆப்டிமிசம் பெசிமிசம் ரெண்டுமே அப்படியே ஆப்போசிட்டான வேர்ட்ஸ். என்னென்னு பார்க்கலாம். த மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் இஸ் ஆல்சோ அஃபெக்டட் பை வேவ்ஸ் ஆஃப் ஆப்டிமிசம் அண்டு பெசிமிசம் இன் தி பிஸ்னஸ் சைக்கிள். அப்போ அந்த ஆப்டிமிசமையும் பெசிமிசமையும் பொறுத்து இந்த எம்இசி வந்து சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ரெண்டு என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இஃப் பிஸ்னஸ் மென் ஆர் ஆப்டிமிஸ்டிக் அபவுட் ஃபியூச்சர் த எம்இசி வில் பி லைக்லி டு பி ஹை. அப்போ அந்த பிஸ்னஸ்மேன் வந்துட்டு ஆப்டிமிஸ்டிக்காக இருந்தாருன்னா அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் அவர் ரிட்டர்ன் எம்இசி வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு டியூரிங் பீரியட்ஸ் ஆஃப் பெசிமிசம் த எம்இசி இஸ் அண்டர் எஸ்டிமேட்டட் அண்ட் ஸோ வில் பி லோ. ஆப்டிமிஸ்டிக் அப்படின்னா நம்பிக்கை, எதிர்காலத்தை நோக்கி நல்ல நம்பிக்கையோடு இருந்துட்டு அவர் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா அந்த இடத்துல வந்து அவருக்கான எம்இசி மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் வந்துட்டு ரிட்டர்ன் கிடைக்கிறது வந்து நல்லா அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த பெசிமிசம் அப்படின்றது வந்துட்டு நம்பிக்கை இல்லாத அவநம்பிக்கை எப்படி மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, அது அப்படி இருந்தால் அவர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண மாட்டார். அப்போ வந்து எம்இசி வந்து ரொம்ப குறைவானதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல இந்த ரெண்டு வேர்டுக்கான அர்த்தம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆப்டிமிசம் அப்படின்னா நம்பிக்கை, பெசிமிசம் அப்படின்னா நம்பிக்கை இல்லாத, அவ்வளோதான். இது வரைக்கும் ஷார்ட் ரன் ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்தோம். இப்போ வந்து லாங் ரன் ஃபேக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனான்னு பார்த்துடலாம். த லாங் ரன் ஃபேக்டர்ஸ் விச் இன்ஃப்ளூயன்ஸ் தி மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் ஆர் எஸ் ஃபாலோஸ். அப்போ இந்த மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டலை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற லாங் ரன் ஃபேக்டர்ஸ் என்னென்ன இருக்குன்றதை ஒன்று நான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு ரேட் ஆஃப் க்ரோத் ஆஃப் பாப்புலேஷன், அதாவது மக்கள் தொகை வளர்ச்சி, மக்கள் தொகை எவ்வளோ அதிகமாகுது அல்லது வந்து குறைவாகுது, இதை பொறுத்து வந்துட்டு இந்த எம்இசி வந்து சேஞ்ச் ஆகுது. Marginal efficiency of capital is also influenced by the rate of growth of population. If population is growing at a rapid speed, population வந்துட்டு ரொம்ப அதிகமான வேகத்தில் வளர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா it is usually believed that the demand of various types of goods will increase. அப்போ மக்கள் தொகை அதிகமாகுது அப்படின்னா அந்த பொருளுக்கான டிமாண்டு வந்து அதிகமாகும். இப்போ 100 பேர் வாங்கிட்டு இருக்க இடத்துல 1000 பேர் ஆகிட்டாங்கன்னா 1000 பேரில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 500 பேருக்காவது அந்த டிமாண்ட் இருக்கும். அப்போ மக்கள் தொகை அதிகமாச்சுன்னா அந்த பொருளுக்கான டிமாண்ட் அதிகமாகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து வந்துட்டு ஸோ ஏ ரேபிட் ரைஸ் இன் தி க்ரோத் ஆஃப் பாப்புலேஷன் வில் இன்க்ரீஸ் தி மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் அண்ட் ஏ ஸ்லோயிங் டவுன் இட்ஸ் ரேட் ஆஃப் க்ரோத் வில் டிஸ்கரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் தஸ் மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல். அப்போ பாப்புலேஷன் அதிகமாச்சுன்னா, பாப்புலேஷன் க்ரோத் வந்து அதிகமாச்சுன்னா டிமாண்ட் அதிகமாகும்னு சொல்லியாச்சு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்னது, பாப்புலேஷன் குறைஞ்சிச்சுன்னா இந்த மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் வந்து குறையும், இன்வெஸ்ட்மெண்ட் குறையிறதுனால இது வந்து குறையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்துட்டு டெக்னாலஜிக்கல் ப்ராக்ரஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. இஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் டேக் பிளேஸ் இன் தி இண்டஸ்ட்ரி த ப்ராஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இன்க்ரீஸ் இன் தி நெக்ஸ்ட் ஈல்டு பிரைட்டன்ஸ் அப் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதாவது என்னென்னா டெக்னாலஜிக்கல் ரீதியாக ஏதோ ஒரு அட்வான்ஸ்மெண்ட் வருது, புதுசாக ஒரு கம்பெனியில் வந்துட்டு ஏதோ ஒரு புதுசாக ஒரு டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை நோக்கி மக்கள் போவாங்க. அப்போ வந்து டிமாண்ட் அதிகமாகும், டிமாண்ட் அதிகமாகுனா அதிகமான பேர் வாங்குறாங்க, அதிகமான பேர் வாங்கினாங்கன்னா எம்இசி வந்து அதிகமாகுது. அப்போ டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் ஆனால் அந்த வருமானம் நம்மளுக்கு கிடைக்கிற அந்த ரிட்டர்ன் வந்து அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஆட்டோமொபைல்ஸ் இன் 20th century, 20ஆம் நூற்றாண்டில் இந்த ஆட்டோமொபைல்ஸ் இண்டஸ்ட்ரியில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு டெவலப்மெண்ட் வந்துட்டு அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஹேஸ் கிரேட்லி ஸ்டிமுலேட்டட் தி ரப்பர் இண்டஸ்ட்ரி, தி ஸ்டீல் அண்ட் ஆயில் இண்டஸ்ட்ரி எக்ஸெட்ரா. இந்த ரப்பர் இண்டஸ்ட்ரி, ஸ்டீல் அண்ட் ஆயில் இண்டஸ்ட்ரி வந்துட்டு எது ப்ரொமோட் பண்ணியிருக்கு, இந்த ஆட்டோமொபைல்ஸ் வந்துட்டு டெவலப்மெண்ட் ஆனதுனால இதுவும் வந்து ப்ரொமோட் ஆகிருக்கு, இது வந்து அதிகமான வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இது மட்டும் கிடையாது, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வளர்ந்ததுனால ரொம்ப வந்து பல விஷயங்கள் வந்துட்டு டெவலப்மெண்ட் ஆகிருக்கு. ஈஸியாக வந்துட்டு இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறது, இங்கேருந்து நம்ம சென்னைக்கு டக்குன்னு போகிறது, அல்லது வந்து ஏதோ ஒரு நியூஸ் பேப்பர் வந்துட்டு அங்கேருந்து கொண்டு வர்றது, பார்சல் சர்வீஸே எடுத்துக்கலாமே. கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் பார்த்தோம்னா என்ன ஆயிருக்கும், எல்லாமே வந்துட்டு இந்த ஒரு காரு, பஸ் இது மாதிரியான விஷயங்கள்ல தான் நம்ம வந்துட்டு இது போய்கிட்டு இருந்திருக்கோம். அப்போ ஃப்ளைட் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, ஈஸியாக வந்து நம்ம இங்கேருந்து சிங்கப்பூருக்கும் அமெரிக்காவுக்கும் நம்மளால் பார்சல் சர்வீஸ் ஈஸியாக வந்து சென்ட் பண்ணிட முடியுது. அப்போ இது மாதிரி ஆட்டோமொபைல்ஸு அந்த வெஹிக்கிள்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து நல்லா டெவலப்மெண்ட் ஆனதுனால அதை சார்ந்து இருக்கிற
மற்ற எல்லாமே வந்து டெவலப்மெண்ட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டெக்னாலஜிக்கல் ப்ராசஸ் அதிகமாச்சுன்னா அதுலேருந்து கிடைக்கிற ரிட்டர்ன் வந்து அதிகமாகும். ஸோ வி கேன் சே தட் இன்வென்ஷன்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் என்கரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் வேரியஸ் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் இன்க்ரீஸ் த மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல். இப்போ ஓவராலாக டெக்னாலஜியும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு டெக்னாலஜியும் இன்வென்ஷனும் வந்துட்டு நம்மளுக்கு வந்து மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் அதிகப்படுத்தி கொடுக்குதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது தெரிஞ்சுக்கலாம். தேர்ட் பாயிண்ட் வந்துட்டு மானிட்டரி பாலிசி அண்ட் ஃபிஸ்கல் பாலிசி. இந்த மானிட்டரி பாலிசி யார் போடுறது, ஃபிஸ்கல் பாலிசி யார் போடுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஆப்ஷன் சொல்லிடுறேன். ரிசர்வ் பேங்க்கு, அப்புறம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அது 2 தான் இருக்குது. இதில் வந்து ரிசர்வ் பேங்க்கு இதை வந்து எந்த பாலிசிஸ் மேக் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எந்த பாலிசிஸ் மேக் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, அடுத்து இப்போ என்னன்னு உள்ளே போயிடலாம். சீப் மணி பாலிசி அண்ட் லிபரல் டேக்ஸ் பாலிசி பேவ் தி வே ஃபார் கிரேட்டர் ப்ராஃபிட் மார்ஜின் அண்ட் ஸோ எம்இசி லைக்லி டு பி ஹை. அப்போ கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டேக்ஸ்லாம் ரெடியூஸ் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கலாம். டேக்ஸ் ரெடியூஸ் பண்ணிடுறாங்க, அல்லது வந்துட்டு வேறு ஏதோ ஒரு பாலிசிஸில் இந்த ஃபைனான்சியல் ரீதியாக பட்ஜெட் மேக் பண்ணுறப்ப ஏதோ பாலிசி ரீதியாக ஏதோ வந்து சேஞ்சஸ் கொண்டு வராங்க. அது வந்து லிபரலாக இருக்குது, மக்களுக்கு ஏதுவாக மக்களுக்கு வந்து ஒரு சாதகமான ஒரு இதாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம வந்து குறைவான டேக்ஸ் தான் கட்ட போகிறோம், ஈஸியாக வந்து ஒரு கடன் வாங்குற மாதிரி இது மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து கடன் வாங்குறதுக்கோ இல்லை தொழில் ஆரம்பிக்கிறதுக்கோ ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு வழியாக இருக்கும். அப்படி பண்ணுறப்ப என்ன ஆகுது, அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கும். அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் நடந்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல வந்து மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் வந்து அதிகமாக இருக்க போகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்த ஃபோர்த் பாயிண்ட் வந்துட்டு பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட்னா அரசியல் சூழ்நிலை. பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி, ஸ்மூத் அட்மினிஸ்ட்ரேஷன், மெயின்டெனன்ஸ் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் ஹெல்ப் டு இம்ப்ரூவ் எம்இசி. பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி அப்படின்னா ஒரு நிலையான அரசாங்கம். இப்போதைக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு நிலையான கவர்மெண்ட். இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியை விட இப்போ இருக்கிற ஆட்சி வந்து கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி உள்ள ஒரு நிர்வாகம். பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இப்போ இருக்குது நல்லாவே. அடுத்து வந்துட்டு ஸ்மூத் அட்மினிஸ்ட்ரேஷன், நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்திறன் வந்துட்டு நல்லா இருக்குது. அப்புறம் வந்து மெயின்டெனன்ஸ் ஆஃப் லா அண்ட் ஆர்டர், சட்ட ஒழுங்கு வந்து சரியாக கடைபிடிக்கிற ஒரு அரசாங்கம் இருந்துச்சுன்னா அதுவும் வந்துட்டு எம்இசியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அதுவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே கரெக்டாக இருந்தாலே வந்துட்டு அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் வரப்போகுது, வெளிநாடுகள்லேருந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வரப்போகுது, இங்கே இருக்கிற மக்களே வந்துட்டு நிறைய வந்து புதுசான என்டர்பிரினர்ஷிப்பாக மாற போகிறாங்க. அப்படிலாம் ஆகுது அப்படின்னா அதிகமாக வந்து எம்இசி வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபிஃப்த் பாயிண்ட் வந்துட்டு ரிசோர்ஸ் அவைலபிலிட்டி. எவ்வளோ நம்மகிட்ட வந்து வளங்கள் இருக்குன்றதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறணும். நம்ம நம்ம டக்குன்னு ஒரு கம்பெனி ஆரம்பிக்க முடியாது இல்லையா, அதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸு, அதுக்கான முதலீடு எல்லாமே மட்டும் தேவை. அதுதான் வந்து ரிசோர்ஸ் அவைலபிலிட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சீப் அண்ட் abundant சப்ளை ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், எஃபிஷியன்ட் லேபர் அண்ட் ஸ்டாக் ஆஃப் கேபிட்டல் என்ஹான்ஸ் தி எம்இசி. அப்போ விலை மலிவாக கிடைக்கணும், அதிகமான அளவில் வந்து அந்த பொருட்கள் வந்து இருக்கணும், அது நேச்சுரல் ரிசோர்ஸ் வந்து இருக்கணும். அப்புறம் வந்துட்டு எஃபிஷியன்ட் லேபர், நல்ல ஒர்க் பண்ணுற மக்கள் வந்து இருக்கணும். அப்புறம் வந்துட்டு ஸ்டாக் ஆஃப் கேபிட்டல், நம்மகிட்ட எவ்வளோ வந்து முதலீடு இருக்குது, இது எல்லாத்தையுமே பொறுத்தும் வந்துட்டு எம்இசி மாறுது. இது எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா எம்இசியும் அதிகமாகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ ரிசோர்ஸஸ் அவைலபிலிட்டியை பொறுத்து எம்இசி சேஞ்ச் ஆகும். 4.3.6 அப்படியே பார்த்தலாம். அடுத்து ரெண்டுமே கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும். இப்போ நம்ம பார்த்தது இதுவும் மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு இருக்குது. என்னென்னு பார்த்துடலாம். ரெண்டுமே சேம் பாயிண்ட் மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் MEI is the expected rate of return on investment as additional units of investment are made under specific conditions and over a period of time கொடுத்துருக்காங்க. அப்போ அடிஷ்னலாக நம்ம வந்து ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்குது இல்லை, அந்த ரிட்டர்ன் எவ்வளோ கிடைக்குது, ரேட் ஆஃப் ரிட்டர்ன், அதை தான் வந்து நம்ம MEIன்ற மாதிரி சொல்கிறோம். மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஓகே, சில கண்டிஷன்ஸோட அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மேக் பண்ணணும். அண்டு ஒரு ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம், ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்துக்குள்ளே நம்ம எவ்வளோ ரிட்டர்ன் வருது அந்த அளவு தான் MEIன்ற மாதிரி சொல்கிறோம். when cost of borrowing is high, businesses are less motivated to borrow money and make investment on different projects because high cost of borrowing reduces profit margin on the business firms இருக்குது. அதாவது என்னென்னா இந்த காஸ்ட் ஆஃப் பாரோயிங் இஸ் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல இருக்கு இல்லையா, when the cost of borrowing is high. காஸ்ட் ஆஃப் பாரோயிங் அப்படின்னா நம்ம கடன் வாங்குகிறோம் இல்லையா, கடன் வாங்கிட்டு திரும்ப அதுக்கு வட்டி கட்டுறோம். அப்போ அந்த வட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப வட்டி செலுத்த வேண்டியது இருக்குது அப்படின்னா அதைத்தான் நம்ம வந்து சிம்பிளாக காஸ்ட் ஆஃப் பாரோயிங் இஸ் ஹை அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். இப்போ காஸ்ட் ஆஃப் பாரோயிங் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பிஸ்னஸஸ் ஆர் லெஸ் மோட்டிவேட்டட், யாருமே வந்துட்டு பிஸ்னஸ் பண்ண விரும்ப மாட்டாங்க. ஓகே, டு பாரோ மணி, அதாவது கடன் வாங்கி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு விரும்ப மாட்டாங்க, ஏன்னா அதிகமான வட்டி செலுத்தணுன்ற பயம். ஓகே, அப்படி ஒன்று இருந்துச்சு அப்படின்னா யாருமே வந்துட்டு புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ன ஆகுது, நமக்கு வந்து மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் இது வந்து ரிட்டர்ன் கிடைக்காதுன்னு நினச்சிட்டு யாருமே பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் இருந்தது.
அது வந்து இந்த பிஸ்னஸ் ஃபிம்ஸுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையான ஒன்றா இருக்குது. ரொம்ப வந்து கஷ்டப்படுவாங்க யாருமே வந்து இது பண்ணுறதுக்கு யோசிப்பாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் இருந்தது. இப்போ வந்து 2க்குள்ள டிஃபரன்ஸ் இருக்குது. அது என்னன்னு லைட்டாக பார்த்துடலாம். மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டலுக்கும் மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி கிவன் சப்ளை ப்ரைஸ் ஃபார் கேபிட்டல். இந்த எம்இசின்றது சப்ளை ப்ரைஸை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு, அதை பேஸ் பண்ணியிருக்கு. சப்ளை ப்ரைஸ்னால் என்னது, விநியோக அந்த விலை, நம்ம எவ்வளோக்கு விற்பனை பண்ணுறோமோ அதான் சப்ளை ப்ரைஸ், அதை டிபெண்ட் பண்ணியிருக்கு இந்த மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் அப்படின்றது. அப்போ எம்இஐ எப்படி இருக்குது, இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி இன்டியூஸ்டு சார்ஜ் இன் தி ப்ரைஸ் டியூ டு த சேஞ்ச் இன் டிமாண்ட் ஃபார் கேபிட்டல். அப்போ மக்களுடைய டிமாண்டை பொறுத்து, மக்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதை பற்றி அந்த டிமாண்டை பொறுத்து அதனால் இன்டியூஸ் ஆகிற சார்ஜ், அதனால் சேஞ்ச் ஆகுது இல்லையா, சார்ஜஸ் வந்து விலைகள் வந்து மாறுது இல்லையா, அதை பொறுத்து இது வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு, it represents the rate of return on all successive units of capital without regard to existing capital. இப்போ சக்ஸஸிவ் யூனிட் அப்படின்னா இனிமேல் வர்றது, எதிர்காலத்தில் வர்றது தான் வந்து சக்ஸஸிவ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதை ரெப்ரசன்ட் பண்ணுது இந்த எம்இசின்றது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லையா, நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு முதலீடு போடுறோம், அதுலேருந்து எவ்வளோ ரிட்டர்ன் வருது அப்படின்றது தான் வந்து நமக்கு எம்இசின்ற மாதிரி பார்த்துருந்தோம். அப்போ அதே தான் இங்கே கூறியிருக்கு. இட் ரெப்ரசன்ட்ஸ் தி ரேட் ஆன் ஆல் சக்ஸஸிவ் யூனிட்ஸ். இனிமேல் நம்ம எக்ஸ்ட்ராவாக போட போகிற எல்லா யூனிட்ஸ்க்கும் எவ்வளோ வருமானம் வரப்போகுது அது, அண்டு வித்தவுட் ரிகார்ட்ஸ் டு எக்ஸிஸ்டிங் கேபிட்டல். இதுக்கு முன்னாடி நம்மகிட்ட இருக்கிற கேபிட்டலை வந்து நம்ம ஆட் பண்ணாமல் இனிமேல் வர்றதை மட்டும் ஆட் பண்ண போகிறோம், அதை தான் வந்துட்டு எம்இசின்னு சொல்கிறோம். ஓகே, இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இட் ஷோஸ் தி ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் ஜஸ்ட் தோஸ் ஆஃப் யூனிட்ஸ் ஆஃப் கேபிட்டல் ஓவர் அண்ட் அபவ் தி எக்ஸிஸ்டிங் கேபிட்டல் ஸ்டாக். எக்ஸிஸ்டிங் கேபிட்டல் ஸ்டாக்ஸ் அப்புறம் வந்து இனிமேல் வர்ற ஃபியூச்சரில் வர்ற ஸ்டாக்ஸ் ரெண்டுமே வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணது எது, எம்இஐ அப்படின்றது. ஓகே, தேர்ட் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா, த கேபிட்டல் ஸ்டாக் இஸ் டேக்கன் ஆன் தி எக்ஸ் ஆக்சிஸ் ஆஃப் த டயக்ராம். அப்போ இதில் எக்ஸ் ஆக்சிஸில் வந்துட்டு, இந்த இடத்துல இருக்கிற எக்ஸ் ஆக்சிஸில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேபிட்டல் ஸ்டாக் எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி இந்த இதில் இருக்க எக்ஸ் ஆக்சிஸில் பார்த்தோம் அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. இது வந்து நம்ம கிராஃப் ட்ரா பண்ணுறதுல சொல்கிறாங்க. ஓகே, இட் இஸ் த ஸ்டாக் கான்செப்ட், இட் இஸ் எ ஃப்ளோ கான்செப்ட் இருக்குது. இந்த ஸ்டாக் அண்ட் ஃப்ளோ வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் சாப்டரில் பார்த்துருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு அதிலிருந்து அர்த்தம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இன்னும் டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக டெலிகிராமில் கேட்கலாம், நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, it determines the optimum capital stock in an economy at each level of interest rate. It determines the net investment of the economy at each interest rate at the given capital stock அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த ஆப்டிமம் அப்படின்னு சொல்லிடுறோம், நம்பிக்கையின் அடிப்படையில் எதிர்காலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் நம்ம வந்து ஆப்டிமம் சொல்லியிருந்தோம். இட் டிட்டர்மைன்ஸ் தி ஆப்டிமம் கேபிட்டல் ஸ்டாக் இன் எக்கனாமி அட் ஈச் லெவல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட். ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் எவ்வளோ வந்துட்டு நமக்கு ஸ்டாக் இருக்குது, எவ்வளோ வந்து ரிட்டர்ன் வருது, இது மாதிரியான மெஷர்மெண்ட்டை பண்ணி நம்ம அதைப்படி பண்ணுறது வந்துட்டு எம்இசி அப்படின்றோம். ஓகே, இந்த சைடு என்ன இருக்குது, எம்இஐயில் வந்துட்டு இட் டிட்டர்மைன்ஸ் தி நெட் இன்வெஸ்ட்மெண்ட், ஓவராலாக பார்க்குறாங்க. நெட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் தி எக்கனாமி அட் ஈச் இன்ட்ரெஸ்ட் ரேட் கிவன் தி கேபிட்டல் ஸ்டாக். இது வந்து ஓவராலாக பார்க்குறது. இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் தனித்தனியாக வந்து இது செப்பரேட் பண்ணி கால்குலேட் பண்ணுறது. இது எம்இசி, இது வந்து எம்இஐ. ஓகே, இது அப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் டெலிகிராம் சேனலில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.